بسم الله الرحمن الرحيم. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் இந்த உலகத்திலே ஒவ்வொரு மனிதனுடைய ஈடேற்றத்துக்கும் ஒவ்வொரு மனிதனுடைய வெற்றிக்கும் தந்த மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். அல்லாஹ்வுடைய மார்க்கம், அது அல்லாஹ்வுடைய கட்டளை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வழிகாட்டல்கள். அல்லாஹ்வுடைய கட்டளையிலும் அன்பு நபியுடைய வாழ்க்கை வழிகாட்டலும் மட்டும்தான் இந்த சமூகத்தினுடைய ஈடேற்றத்தை அல்லாஹ் வைத்திருக்கிறார். எப்போது இந்த சமூகம் அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்கு புறமுதுகு காட்டி அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை வழிகாட்டல்களை புறக்கணித்து நடப்பார்களோ அப்போது இந்த சமூகம் சோதிக்க ஆரம்பிக்கும். சோதனைக்கு முகம் கொடுக்க வேண்டி வரும். சோதனைகள் ஆரம்பிக்கப்படும். எனவே தான் ஒவ்வொரு தனிநபரும் தன்னுடைய வாழ்க்கையில் அல்லாஹ்வுடைய கட்டளை எவைகளெல்லாம் இருக்கின்றனவோ அவைகளை முடியுமான நம்முடைய வாழ்விலே எடுக்க வேண்டும். எவைகளெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையிலே சுன்னத்தாக வழிகாட்டல்களாக காட்டியிருக்கிறார்களோ அவைகளை நம்முடைய வாழ்க்கையில் முடியுமான அளவுக்கு எடுத்து நடந்து கொள்ள வேண்டும். அன்பார்ந்தவர்களே, அந்த அடிப்படையிலே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தான் அல்லாஹ்வும் தான் குர்ஆனிலே அல்லாஹ் சுருக்கமாக சொல்லுவதாக இருந்தால் அல்லாஹ் எப்படி 5 கடமைகளை விதித்திருக்கிறானோ, எப்படி அந்த 5 கடமைகளையும் பற்றி குர்ஆனிலே பேசியிருக்கிறானோ இதே போல இன்னும் 5 கிளைகளையும் அல்லாஹ் வைத்திருக்கிறான். அவைகளையும் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லியிருக்கிறான். அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய வாழ்க்கையிலே அதை உண்டாக்கி இருக்கிறார்கள். அந்த 5 கிளைகளில் மிக முக்கியமானது ஈமானியாத், அல்லாஹ்வுடைய இறை நம்பிக்கை தொடர்பானது. இரண்டாவது இபாதத், வணக்க வழிபாடுகள். மூன்றாவது முஆமலாத். முஆமலாத் என்றால் கொடுக்கல் வாங்கல். இந்த கொடுக்கல் வாங்கல்ன்றது அல்லாஹ் குர்ஆனில் சொல்லியிருக்கிறார். அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமூகத்துக்கு காட்டி கொடுத்திருக்கிறாங்க. கொடுக்கல் வாங்கல் இப்படித்தான், அளவை நிறுவை இப்படித்தான். கடன் கொடுக்க போறீங்களா, வியாபாரம் செய்ய போறீங்களா, தவணைக்கு கொடுக்க போறீங்களா, இப்படித்தான் கொடுப்பது என்று அல்லாஹ்வுடைய தூதர் காட்டி தந்திருக்கிறார்கள். முஆமலாத் என்ற பாடம் எமக்கு கற்பித்து தரப்பட்டிருக்கிறது அல்லாஹ்வின் மூலம், அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலம். அடுத்த விடயம் அக்லாக். நாலாவது அக்லாக். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய வாழ்நாளிலே என்னென்ன நல்ல குணங்களை இந்த சமூகத்துக்கு காட்டினார்களோ இந்த குணங்கள் தான் அக்லாக், நற்பண்புகள். இந்த பண்புக்கு உதாரணமானவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர். அந்த தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முழு பண்புமே குர்ஆனாக இருந்ததாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லி காட்டுகிறார்கள். எனவே பண்புகளில் குணங்களில் பூர்த்தியானவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த குணங்களும் நம்முடைய வாழ்க்கையில் உண்டாக வேண்டும் ஈடேற்றத்துக்கு. இதே போல கடைசி ஒன்றுதான் முஆஷராத் என்ற குடும்ப வாழ்க்கை. முஆஷராத் என்ற குடும்ப வாழ்க்கை. குடும்ப வாழ்க்கையை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லியிருக்கிறார். அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தந்த வாழ்க்கையிலே வாழ்ந்து காட்டியிருக்கிறார்கள், சமூகத்துக்கு காட்டியிருக்கிறார்கள். குடும்ப வாழ்க்கை என்றால் என்ன? நாம் இருக்கக்கூடிய மாதம் ஹஜ்ஜுடைய மாதமாக இருப்பதனால ஹஜ்ஜுடைய மாதங்கள், ஷவ்வால் வந்தாலே ஹஜ்ஜுடைய மாதம் தான். இந்த மாதங்களிலே அதிகமாக பேசப்படக்கூடிய நடக்கக்கூடிய விஷயம் தான் திருமணங்கள், கல்யாணம். சொல்லுவாங்க ஹஜ்ஜுடைய மாசம் கல்யாண மாசம். ரமதானுக்கு முன்னால பேச்சுவார்த்தை போயிருக்கும், அல்லது லேசா ஆரம்பிச்சிருப்பாங்க. நோன்பு முடிஞ்சதோட கல்யாண பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிப்போம் என்று நீயத்தோடு இருப்பாங்க. நிறைய பேர் பேசி இருப்பாங்க. பேசி முடிஞ்சு நிறைய திருமணங்கள் முடிஞ்சும் இருக்கலாம். இன்னும் நாளை மறுநாள் நடக்கவும் இருக்கலாம். திருமணம் முடிக்க போறவங்களும் இருக்கிறீங்க, முடிச்சு கொடுக்க போறவங்களும் இருக்கிறீங்க, முடிக்கிறதுக்கு எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய வாலிபர்களும் இருக்கிறீங்க. எல்லாருக்கும் ஒரு பாடமாக இன்றைய குத்துபா அமைய வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். அதனால இன்றைக்கு நானும் நீங்களும்
நான் பேச போற நீங்க கேட்க போற விஷயம் இஸ்லாமிய திருமணம். குடும்ப வாழ்க்கையினுடைய முதல் தலைப்பு திருமணம். இந்த திருமணம் என்று வார நேரம் இஸ்லாம் எந்த அளவுக்கு திருமணத்தை வலியுறுத்தது, திருமணத்துடைய நோக்கம் என்ன, எதுக்காக திருமணம் முடிக்க சொன்னான் அல்லாஹ், எதுக்காக முடிச்சு வைக்க சொன்னான் அல்லாஹ்வுடைய ரெண்டு கட்டளை. ஃபங்கிஹு முடியுங்க திருமணம், வாங்கிஹு திருமணம் முடிச்சு வையுங்க. அல்லாஹ்வுடைய கட்டளை இந்த ரெண்டும். அந்த அடிப்படையில அல்லாஹ்வுடைய தூதர் மட்டுமல்ல, அவர்களுக்கு முன்னால் வாழ்ந்த நபிமார்களும் திருமணம் முடிச்சாங்க. அல்லாஹ்வுடைய தூதரும் 11 திருமணம் முடிச்சாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதிகமானவங்களுக்கு திருமணம் நடத்தி வச்சாங்க, முடிச்சு கொடுத்தாங்க. ஏழை பணம் வித்தியாசம் இல்ல, எல்லாருக்கும் முடிச்சு வச்சாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த நபி இந்த சமூகத்துடைய வாலிபர்களை பார்த்து சொன்ன விஷயம், அட்வைஸ், உபதேசம் என்ன? யா மஅஷர ஷபாப், வாலிபர்களே, மன் இஸ்ததா மின்குமுல் பாஅத ஃபலியதஸவ்வஜ், உங்களை யாருக்கு திருமணம் முடிக்கிற வசதி வாய்ப்பு சக்தி இருக்கிறதோ அவர் அவசியம் ஃபலியதஸவ்வஜ், அவசியம் திருமணம் முடிக்கணும், அவசியம் திருமணம் முடிக்கணும். அன்சாரி வாலிபர்களை கூப்பிட்டார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். குரைஷ் வாலிபர்களை கூப்பிட்டார்கள். யா ஷபாப் குரைஷ், குரைஷ் வாலிபர்களே, குரைஷ் வம்சத்துடைய வாலிபர்களே, திருமணம் முடியுங்க, திருமணம் முடியுங்க. எதுக்காக? ஹராத்திலிருந்து தன்னை பாதுகாக்கிறதுக்கு. திருமணத்துடைய நோக்கம் என்ன? இன்னைக்கு பெரிய பிரச்சனை கண்ணால, கண் ஹராத்தை பார்க்கிறதுனால உள்ளம் விரும்புது அந்த ஹராத்தை செய்யறதுக்கு. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், திருமணம் முடியுங்க. ஏன் தெரியுமா? திருமணம் முடிக்கிறது உங்களோட பார்வையை கீழ்த்தாழ்த்தும், ஹராத்தை பார்க்க நினைப்பு வராது. வஅஹ்ஸனுல் ஃபர்ஜ், மர்மஸ்தானத்தை விபச்சாரம் என்ற பாவத்தை விட்டும் பாதுகாக்கும். எனவே திருமணம் முடியுங்க. நோக்கம் என்னது? இஃபத். திருமணத்துடைய நோக்கம் பத்தினித்தனத்தை வாழ்க்கையில் உண்டாக்குறது, ஹராத்துக்கு பக்கம் திரும்பாமல் இருக்கிறது. இதுதான் திருமணத்துடைய நோக்கம். அவர்களுக்கு தான் அல்லாஹ்வுடைய உதவி இருக்கிறது சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தலாக் 3 பேருக்கு ஹக்குன் அலல்லாஹி அவுனுஹும், அவங்களுக்கு உதவி செய்யறது அல்லாஹ்வுடைய கடமை, அல்லாஹ்வுடைய கடமை. அதுல ஒருத்தர் யாரு? அன்னாக்கி அல்லது யுரீதுல் அஃபாஃப், பத்தினித்தனத்தை ஹராத்திலிருந்து என்ன பாதுகாக்கணும் அந்த நியத்தோட முடிக்கிறான திருமணம். இவருக்கு உதவி செய்யறது அல்லாஹ்வுடைய கடமை, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. அதனால நியத்தி சீராகும். என்ன ஹராத்திலிருந்து பாதுகாக்கிறதுக்கு தான் நான் திருமணம் முடிக்கிறேன். வாப்பாட மல்லுக்கு இல்ல, ஊர்லம் குறை சொல்லுவதற்கல்ல, நான் என்ன ஹராத்திலிருந்து பாதுகாக்கிறேன். எனவே இந்த திருமணம் என்பது ஒரு விரிவான ஒரு பாடம். ஒவ்வொரு தலைப்பை எடுத்தாலும் முதலாவது திருமணத்துடைய முதல் கட்டம் கித்பத்துன் நிக்காஹ், பெண் பார்க்க போறது. அதுக்கு பின்னால இக்தியாரு ஜௌஜா, பெண்ணை தெரிவு செய்யறது. தெரிவு செஞ்சு முடிஞ்சாச்சுடா, அதுக்கு அடுத்த கட்டம் அக்துன் நிக்காஹ், திருமணத்துடைய உடன்படிக்க. அதுக்கு அடுத்த கட்டம் மஹர், மஹர் வந்தது. அதுக்கு அடுத்தது வலிமா. இப்படி ஒவ்வொரு தலைப்பும் தனித்தனி தலைப்புகள், தனித்தனிய இந்த சமூகத்துக்கு பேசப்பட வேண்டிய தலைப்புகள். காரணம், இந்த சமூகத்தில் அதிகமானவர்கள் திருமணம் முடிக்கிறாங்க, முடிச்சு வைக்கிறாங்க. ஆனா நான் நேர சொன்ன தலைப்புகள் சரியாக இல்ல, இஸ்லாம் சொல்ற முறைப்படி அமையல. அதனால இந்த திருமணம் நடத்தப்பட்டுச்சோ அந்த திருமணத்தில் அல்லாஹ் பரக்கத்தை படுத்திட்டார், பரக்கத்தை படுத்திட்டார். காரணம், அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, வமா ஆதாகுமுர் ரசூல் ஃபஹுது, அல்லாஹ்வுடைய தூதர் எதை கொண்டு வந்தாங்களோ அதை எடுத்துக்கோங்க. அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி நிக்காஹ் நடக்கணும்னு சொன்னாங்களோ அப்படி நடத்துங்க. எப்படி பொன் பார்க்கணும்னு சொன்னாங்களோ அப்படி பாருங்க. எப்படி தெரிவு செய்யணும்னு சொன்னாங்களோ அப்படி தெரிவு செய்யுங்க. இன்னைக்கு அப்படி நடக்குதா?
அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அடிப்படையில வலிமாக்கள் நிறைவேற்றப்படுகிறா, மகன் கொடுக்கப்படுகிறா, திருமண வைபவங்கள் நடத்தப்படுகிறா. எல்லாம் இன்றைக்கு வெஸ்டர்ன் கல்ச்சர், யகூதி நசாராக்களுடைய கலாச்சார அமைப்பிலே இஸ்லாமிய திருமணங்கள் போறதை நாங்க பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்களே, சொத்து செல்வம் இருக்கலாம், எவ்வளவு பெரும் ஆட்சியாளர்களாக கூட நீங்கள் இருக்கலாம், ஆனால் எந்த தரத்தில் இருந்தாலும் இஸ்லாமிய வரம்பை உங்களால் மீற முடியாது. இஸ்லாமிய வரம்பை உங்களால் என்னால் மீற முடியாது. அந்த வரம்புக்கு உட்பட்ட அமைப்பில் தான் என்னுடைய ஒவ்வொரு காரியங்கள் நடக்க வேண்டும். எனவே இன்று என்னுடைய தலைப்புக்கு உள்ளாரே சொல்வதாக இருந்தால் என்னுடைய நிக்காஹும் நடத்தப்பட வேண்டும் இஸ்லாமிய வரையறைக்கு உட்பட்டதாக. முதல் கட்டம் ஒவ்வொன்றாக சுருக்கமாக குறுகிய நேரம் தான் இருக்கிறது. எனவே இந்த குறுகிய நேரத்துக்குள்ள சுருக்கமாக சில விஷயங்களை படிப்போம், வாழ்க்கையில உண்டாக்க வேண்டும். திருமணத்தை படியுங்க, திருமணம் என்ற பாடத்தை, நிக்காஹுடைய பாடத்தை படியுங்க, உலமாக்களை அணுகி கேளுங்க. திருமணம் முடிக்கிற வயசுல ஒரு வாலிபன் இருக்கிறானா, திருமண பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கப்பட போகுதா, இந்த நேரம் பேச்சுவார்த்தையை தந்த புள்ளட விஷயத்தில் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால அந்த பெண்ணை பெற்ற மாப்பிளை பெற்ற பாப்பா போய் ஆளுங்கிட்ட படிக்கட்டும், எந்த விதத்தில் திருமணத்தை நடத்துறது, பேச்சுவார்த்தை, திருமணத்துடைய காரியங்கள் எப்படி ஆரம்பிக்கிறது, நடத்தாற்றுறது என்றதை கொஞ்சம் படியுங்க. ஆளுங்கிட்ட முடிக்கிற ஆளிவர்களும் திருமணம் என்ற படியுங்க. ஆளுங்கிட்ட இந்த மிம்பருடைய மேடை இதையெல்லாம் தெளிவாக சொல்றதுக்கு இடம் கொடுக்காது. எனவே சுருக்கமாக சில விஷயங்களை பார்ப்போம். முதலாவது ஹித்பத்துன் நிக்காஹ். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் பொன் பார்த்தார்கள், பொன் கேட்டு அனுப்பினாங்க. கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள பொன் பார்க்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொன் கேட்டு அனுப்பினாங்க. நபியவங்களுக்கு தெரியும் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா யார் என்று. வயசுலையும் மூத்தவங்க, அல்லாஹ்வுடைய தூதர் அவங்களோட சொத்துக்களை வச்சு வியாபாரம் செஞ்சு இருக்கிறாங்க. அந்த கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களை பற்றியும் அல்லாஹ்வுடைய தூதருக்கு தெரியும். அந்த இடத்துல ஒரு பொறுப்புதாரியாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ தாலிப் தன்னுடைய சாட்சாவை வச்சாங்க. சாட்சா மூலம் தான் அந்த திருமணமும் நடக்குது. இது அல்லாஹ்வுடைய தூதருடைய முதல் திருமணம். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களில் யாராவது ஒருத்தர் திருமணம் முடிக்க விரும்புறீங்களா, இதா ஹதப அஹதுக்கும் இம்ராஅத்தன், ஒரு பெண்ணை நீங்க பொன் பார்க்க விரும்பினா அவரால் முடிவாக இருந்தா எதை பார்க்க விரும்பினாரோ போய் பார்த்து கொள்ளட்டும். அதாவது முகத்தையும் மணிக்கட்டி அதுக்கு கீழ்பட்ட பகுதி பார்த்து கொள்ளட்டும். அதுக்கு பின்னால குறை வந்துடக்கூடாது. பார்க்காம முடிச்சுட்டேனே, இந்த குறை வந்துடக்கூடாது, பார்த்து முடியுங்க சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு சஹாபி ரலியல்லாஹு அன்ஹு வருகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதரிடம் வந்து சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், நான் திருமணம் முடிக்க போறேன் யா ரசூலல்லாஹ். அப்படியா, பொன் பார்த்துட்டீங்களான்னு கேட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இல்ல யா ரசூலல்லாஹ், இன்னும் நான் பொன் பார்க்கலன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த நேரம் அந்த சஹாபியை பார்த்து சொன்னாங்க, இது ஹபியிலையா, ஒரு அன்சாரியுடைய பெண், அன்சாரியுடைய மகள், அவளைத்தான் முடிக்க போறாங்க இந்த சஹாபி. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இது ஹபியிலைஹா, பாப்பாவை பார்த்து உள்ளே முடிவெடுக்க வேணாம். எதுக்காக வேண்டிய அந்த ஆஜான பிள்ளை போய் பார்க்கணும், எதுக்காக நசரத்தை பிள்ளை போய் பார்க்கணும், நல்லாத்தான் வளர்த்திருப்பாரு, நல்லாத்தான் இருக்கும் என்று நாங்க முடிவெடுக்க கூடாது. காரணம் இது சுன்னத், அல்லாஹ்வுடைய தூதருடைய சுன்னத்தை பெண் பார்க்கிறது. அந்த சஹாபி ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இذهب இலைஹா, அந்த பொண்ணை போய் பாருங்க, பொண்ணை போய் பாருங்க. فإن في أعين الأنصار شيئا, ஏன் தெரியுமா, அன்சாரியுடைய பிள்ளைகள் பெண்கள் இருக்கிறாங்களே, அவங்களோட கண்கள் சில கோளாறுகள் இருக்கும். எனவே குறைவைக்கு வந்துடக்கூடாது. அதனால ஒழுங்கா பார்த்தே முடிச்சுக்கோன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பார்த்தே முடிச்சுக்கோ. அன்றைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மோட்ட ஒரு பெண்மணி வாராங்க. முஸ்லிமுடைய ரிவாயத்தில் வந்திருக்கக்கூடிய ஒரு பெண்மணி வாராங்க.
வந்து சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், என்ன உங்களுக்கு நான் அர்ப்பணிக்க போறேன் யா ரசூலல்லாஹ், ஹிபத்தாக தர போறேன், என்ன முடிச்சுக்கோங்க யா ரசூலல்லாஹ்னு சொன்ன நேரம் அல்லாஹ்வுடைய தூதர் மௌனமாக இருந்து தலையிலிருந்து கால் வரைக்கும் ஏற இறங்க பார்த்தாங்க. அந்த பெண்மணியை பார்த்த நபி எதுவும் பேசல, எதுவும் பேசல, எனக்கு விருப்பம் இல்ல, வானம், நீ அசிங்கம், சரி வராது, கருப்பி, இது ஒன்றும் பேசல, மௌனமாக இருந்தார். இன்னைக்கு எத்தனை பொண்ணை பார்த்தாச்சு, சிலவங்க 50 பொண்ணை பார்த்து 51 முடிச்சாங்க. எத்தனை வயசு? 35 வயசு இருக்கிறா இல்லையா? ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் பொன் பார்க்க போறேன், ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் பொன் பார்க்க போறேன். அன்பார்ந்தவர்களே, பொன் பார்க்கிறது சாதாரணமான விஷயம் அல்ல, ஒரு அமல். அல்லாஹ்வுடைய தூதர் காட்டி தந்த அமல். இந்த அமல் செய்யறதுக்கு முன்னால சில விஷயங்கள் இருக்கு செய்யறதுக்கு. அது நாங்க விட்டுதான் நாங்க போறேன், விட்டுதான் போறேன். பெண்ணை பெற்றவங்க, மாப்பிள்ளைய பெற்றவங்க துஆ கேளுங்க என்ற கருத்தோடு சொல்லாங்க. யா அல்லாஹ், என் பிள்ளைக்கு மாப்பிள்ளை பார்க்க போறேன், என் பிள்ளைக்கு பெண் பார்க்க போறேன். யா அல்லாஹ், நலவாக இருந்தா காட்டி தந்தது, என் பிள்ளோட உள்ளத்துல போடுது. துஆவோட போங்களே. எத்தனை பேர் துஆவோட போனோம்? புரோக்கரை பிடிச்சாச்சு, வாட்ஸ்அப்ல அனுப்பு போட்டோவே. வாட்ஸ்அப்ல யார போட்டோ? பெண்ணுடைய போட்டோ. இப்படி சீரழிந்த பெண்கள் பரிமாறப்படுகிறது. ஒரே நேரம் செலக்ட் பண்ணி புரோக்கர் நானா எத்தனை பேருக்கு அனுப்புறார், அவரை சப்மார் எத்தனை பேருக்கு. இப்படி சில பெண்கள் மூடி மறைக்கப்பட்டவர்கள் இன்னைக்கு அம்பலப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். கேவலம் இல்லையா? பெண்ணை பெற்றவர்களே, இதுக்கு அனுமதி கொடுக்காதீங்க, இதுக்கு அனுமதி கொடுக்காதீங்க. பிள்ளையை கஷ்டப்பட்டு 20 வருஷம் 22 வருஷம் வளர்த்தி இப்படி சீரழிக்கணுமா? இப்படி சீரழிக்கணுமா? துஆ கேளுங்க, அல்லாஹ் கிட்ட. அல்லாஹ் காட்டி தருவான், அல்லாஹ் கொண்டு வந்து சேர்ப்பான். யார் யார கையிலும் இல்ல, யார் யார கையிலும் இல்ல. எங்கட துஆ எங்கட பிள்ளைக்கு மிக வேகமாக இருக்கும். அதனால ஒவ்வொரு பெற்றோர்களும் கேட்கணும் துஆ. என் பிள்ளைக்கு ஒரு பொருத்தமான ஒரு சோடிய சேர்த்தியா கேட்டீங்களா? கண்ணியமான சகோதரர்களே, கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எனவே தான் பெண் பார்க்கிறது ஒரு சாதாரணமான விஷயம் நினைச்சிடக்கூடாது. அல்லாஹ்வுடைய தூதர் பார்த்தாங்க, மௌனமாகிட்டாங்க. விளங்கினான் அந்த பெண்மணி அல்லாஹ்வுடைய தூதருக்கு விருப்பம் இல்ல போல. அடுத்தது எதுவுமே பேசல. பொறையெல்லாம் சொல்லிச்சு, இன்னைக்கு இல்ல மச்சா சரி வரா, பாரு நீயும் பாரு. அவரும் காட்டுறார் போட்டோல, போன்ல இருக்கிற போட்டோ காட்டுறார் பாரு. எத்தனை பேர் பார்க்கிற பொண்ணு கூட்டாளிமார் சேர்ந்து பார்க்கிறேன், தன்னை நானும் பார்க்கிறான், மாப்பிள்ளையா போக வேண்டியவர்கள் நானும் பார்க்கிறான். அன்பானவர்களே, இப்படி எல்லாம் அல்ல இஸ்லாம் சொல்லும் பெண் பார்க்கிற முறை. இது இலைஹா, அவரு கிட்ட போடு சொன்னார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கிட்ட போய் பாரு, உனக்கு பொன் தேவையா? வாகனம் தேடி போட்டோ அனுப்பி சரி வரா, கீழே இருந்தாலும் இறங்காரா, கிட்ட போறாரு. எவ்வளவு தூரமா இருந்தார், கடப்பாக்க கிட்ட போறாரு. தன் வாழ்க்கையுடைய துணைவி தான் யாருக்கு சொர்க்கமாக மாற வேண்டுமோ அப்படியான தகுதி மிக்க மனைவி. மனைவியை தேர்தல் பேஸ்புக்லயா வாட்ஸ்அப்லயா அனுப்பி பார்க்கிறா போட்டோல. அன்பார்ந்தவர்களே, அன்புடன் சொன்னாங்க, இத்ஹப் இலைஹா, கிட்ட போங்க, கிட்ட போய் பாருங்க. கிட்ட போய் பார்த்தாங்க சஹாபா, கிட்ட அனுப்பி காட்டின காட்ட வச்சாங்க பெண்ண. அதுக்கு பின்னால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தாங்க, சரி வரல, விட்டாங்க, மௌனமாக இருந்தாங்க, எதுவும் பேசல. அதுக்கு பின்னால இன்னொரு சஹாபி கேட்டாரு, அந்த சஹாபிக்கு நபி அவங்க முடிச்சு கொடுத்தாங்க. நீளமான சம்பவம். எனவே கிதுபத்து நிக்காஹ், பெண் பார்க்கிறதுன்றது மிக முக்கியமான விஷயம். இஸ்லாம் சொல்லக்கூடிய அடிப்படையில பாருங்க. அடுத்த விஷயம் தெரிவு செய்யறது. தெரிவு செய்யறது யார கையில் இருக்குது? உம்மனவப்பட கையில். இன்னைக்கு முன் பார்க்க போற யாரு? முதலாவது போற நானா, நானாவும் நானான கொண்டாட்டியும் போறேன். சரியா? சரியா முன் பார்க்கிறது. இல்லத்தி வாப்பா அம்மா போற, வாப்பா அம்மா போயிட்டு பார்த்துட்டு வர, தனக்கு வரக்கூடிய மருமகள் எப்படி? முதலாவது பார்க்கிற மாப்பிள்ளை. எந்த மனைவியாக வர வேண்டியவள் எப்படி வரணுமோ அந்த ருசியில பார்ப்பாரு மாப்பிள்ளதான். அவரு போய் பார்க்கணும். அல்லாஹ்வே சொல்றார், ஒரு உம்மான மனசுக்கு பிடிச்ச மாதிரி
உன மைண்டில மனசுக்கு பிடிச்ச மாதிரி என்ன முடியுங்க நல்லா சொல்லுங்க. உங்களோட உள்ளத்துக்கு பிடிச்ச மாதிரியான மனைவியை முடியுங்க, பெண்ண முடியுங்க. நிறைய பேர் உமாக்காவணி முடிச்சவங்க, நிறைய பேர் உமா அப்பாக்காவணி முடிச்சவங்க. உமா அப்பனை பொறுத்த தலைவருக்கு வேற வரை இருக்குது. இதுவரை உமா அப்பாக்காக வேண்டிய குடும்ப வாழ்க்கை நடத்துறது அல்லாஹ்வுடைய கட்டளை. இது அல்லாஹ்வுடைய கட்டளை. தெரிவு செய்யுங்க. என் வாழ்க்கைக்கு துணை இப்படித்தான் தீனுடைய பண்ண முடியுங்க சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அங்க பரக்கத்தை வச்சிருக்கிறார். பரிவச்சேதான் உன்னை கை வலிமை அடையும். எனவே தீனுடைய பண்ண முடியும்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அழக பார்க்கிறது குற்றம் இல்ல, அறிவை பார்க்கிறது குற்றம் இல்ல. ஆனா பார்க்க வேண்டியதை பாருங்க, அதுதான் தீன். தீன பாருங்க, தீன கொண்டவங்களை மனைவி அழகாக்குங்க, அழகாக்குங்க. அழகண்டது முகத்தில் உள்ளதல்ல, முகத்தில் உள்ள நல்ல சகோதரர்களே, வாழ்க்கையில ஈமானால உண்டாக வேண்டிய அழகே, ஈமானால இபாதத்தால உண்டாக வேண்டியது அழகு. இதைத்தான் இஸ்லாம் வலியுறுத்தது. தீனுடைய பண்ண முடியும். உலக வஸ்துக்கள் அனைத்துமே, உலகமே அத்துணை குழுவானத்தான் சுகம் அனுபவிக்கக்கூடிய விடயங்கள் தான், பொருட்கள். இதுல இருக்கக்கூடிய ஒரு பெருமதியான ஒன்றிருக்கமாக இருந்தால் அல் மரத்து சாலிஹா, சாலிஹான பெண். ஒரு ஆணுக்கு கிடைச்ச சாலிஹான பெண் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே வாலிபர்களே தேடுங்க, சாலிஹான பெண்ணை தேடுங்க. ஆம்பளை பிள்ளை பெற்ற வாப்பா பிள்ளைக்கு சாலிஹான ஒரு மருமகனை தேடி கொடுங்க, மனைவியை தேடி கொடுங்க. இது மாதிரி ஒவ்வொரு பிள்ளையை பெற்ற வாப்பாவும் மகனை பெற்ற வாப்பாவும் சிந்தியுங்க. எந்த வீட்டுக்குள்ள இருக்கிற மருமகள் எப்படியான மருமகள் இருக்கிறது, என்ன தரம் பார்க்கிறீங்க? இதுதான் எங்க சமூகங்கிற பீல என்ன தரம் பார்க்கிறீங்க? யூகே மாப்புல, ஜப்பான் மாப்புல, வெளிநாட்டு மாப்புல, நல்ல கொய்டான மாப்புல, நல்ல எஜுகேட்டட் மாப்புல, சமூகத்தில் ஒரு உயர் தரத்தில் உள்ள மாப்புல, இப்படித்தான் இன்னைக்கு தேடுது. எத்தனை பேர், எத்தனை பெண்ணை பெற்ற மாப்பாமா ஏந்த மகனுக்குரிய மாப்பிள முன் சவுடன் தொடக்கூடியவனாயிருக்கணும், அன்புடைய சுண்ணத்தான தாடி வளர்க்கக்கூடியவனாயிருக்கணும், அல்லாஹ்வுடைய தூதருடைய அழகான குலத்தோட வாழக்கூடியவனாயிருக்கணும். தேடுவீங்களா? தேட தவறினீங்க, அல்லாஹ் கிட்ட மாட்டுவீங்க. காரணம், அல்லாஹ் தந்தது உங்களோட புள்ளை அமானிதமாக தந்திருக்கிறார். அல்லாஹ் அமானிதமாக தந்தது பெண்கள், பிள்ளைகள். அல்லாஹ் என்ன சொல்றான்? இன்னல்லாஹ யஅமுருக்கும் அன் துஅத்துல் அமானாத்தி இலா அஹ்லிஹா. யாருக்கு அமானத் ஒப்படைக்கப்படணுமோ அவங்ககிட்ட கொண்டு ஒப்படைங்க, அல்லாஹ்வுடைய கட்டளை. அப்ப தந்த மகன் அமானிதம் என்றா அந்த அமானிதத்தை யாரு பாதுகாப்பானோ அவருக்கு தானே கொண்டு ஒப்படைக்கணும். அவருக்கு ஒப்படைக்காம ஒரு துன்யாதாரி, ஹராத்தோடு இருக்கிறவன், வட்டி தொடர்ந்து இருக்கிறவரை, தொழுகை இல்லாத ஒரு முசீபத்தை குடிச்சுட்டா சரியா? அம்மாநிலம் நிறைவேற்றிட்டோமா? எனவே சிந்திக்கும் சகோதரிகளே, பெற்றோர்கள், ஒவ்வொரு பெண்ணை பெற்ற வாப்பாவும் சிந்திங்க. நான் சரியா செஞ்சேனா, சரியா செஞ்சேனா, என் பிள்ளைக்கு சரியான ஆகுராவுடைய சொர்க்கத்துடைய பாதை காட்டக்கூடிய மருமகன தெளிவு செஞ்சு கொடுத்தேன். கொஞ்சம் யோசிங்க. இதுதான் இஸ்லாம் சொல்லக்கூடிய பெற்றோர்களுடைய பொறுப்பு. இது தவறினா நிக்காஹ்ல வரக்கத்தை இல்லை, நிக்காஹ்ல வரக்கத்தை இல்லை. அன்பார்ந்தவர்களே, இந்த விஷயத்தில் மிச்சம் பேருதாக இருக்கிறது. ஒவ்வொரு கணவன்மாரும் அடுத்தது புரியுங்க. தெரிவு செஞ்சிட்டீங்க, மாஷா அல்லாஹ், ஒரு சாலிஹான பெண் இஸ்திகாராக்கு பின்னால, பரிஸ்திஷாராக்களுக்கு பின்னால, மஷூராக்களுக்கு பின்னால தெரிவு செஞ்ச ஒரு பெண்ண திருமணம் நடக்குது. அக்கது நிக்காஹ். இன்னைக்கு நிறைய பெற்றோர்கள், எந்த பெற்றோர்கள்? பெண்ணை பெற்ற பெற்றோர்கள் நிறைய பேர், பல தவறுகள். இன்னைக்கு சமீபத்தில் கூட ஒரு பிரச்சனைக்கு முகம் கொடுக்க வேண்டி வந்துச்சு. என்னது? மகளுக்கு விருப்பம் இல்லாத ஒரு திருமணத்தை நடத்தி வச்சார் அப்பா. என்ன உரிமை இருக்கு உங்களுக்கு? நீங்க பிள்ளை பெற்றிருக்கலாம்,
ஆனா உள்ளக்குரிய தேவைய உள்ளக்குரிய சாய்ஸ நீங்க பண்ணாது உள்ளக்கிட்ட கொடுங்க. அல் திக்ரு துஸ்தஅதன், ஒரு கன்னிப்பெண் அனுமதி கேட்கப்படுவாள். மகள் இங்க வாங்க, இன்னவரம் பேசியிருக்கிறவங்க விருப்பமா? அவனைத்தான் நீ முடிக்க வேண்டி முடிச்சு கொடுப்பீங்கடா, நீங்க மிக பெரும் துரோகம் செஞ்சுட்டு கூட பிள்ளை, மிக பெரும் துரோகம் செஞ்சுட்டீங்க. கூட வாழ வேண்டியவள கூட புள்ள கூட கண்ணீரோட வாழி சரியா? கண்ணீரோட வாழ வைக்கவா இவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்தீங்க? இதுக்கு எல்லாத்துக்கும் ஜவாபு அன்பார்ந்த பெற்றோர்களே. எனவே திருமணம் முடிக்கிறது முடிச்சு கொடுக்க முன்னால உள்ளக்கு ஒரு வார்த்தை கேளுங்கம்மா, இன்னார உனக்கு பேச இருக்கிறேன், விருப்பமா? இல்லன்னா விட்டுருக்கேன், இல்லன்னா விட்டுருங்க சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீங்க அனுமதி கேட்கிறீங்களா? மௌனமாக இருந்தால் நான் விளங்கி போங்க, அவருடைய மௌனம் தான் சம்மதத்துக்கு அடையாளம். எனவே முடிச்சு கொடுத்துருங்க. உங்கள்கிட்ட தருவாரா? யார்கிட்ட? பெண்ணை பெற்ற வாப்பா கிட்ட. இப்படியான வாலிபர்கள் உருவாகும். அப்ப புரோக்கர்மாருக்கு வேலை இல்லை. இப்படியான வாலிபர்கள் உருவாயினா பாப்பா மாதிரி கஷ்டப்பட தேவையில்லை. பொம்பளையை கொடுக்கறதுக்கு, பிள்ளைய கொடுக்கறதுக்கு, தன்னை பொண்ணவரை கொடுக்கறதுக்கு கஷ்டப்பட தேவையில்லை சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதா அத்தாக்கும் மன் தர்லௌன தீனஹு வ குல்கஹு, உங்கள்கிட்ட ஒருத்தர் வாராரு, பாக்குறீங்க மாஷா அல்லாஹ் நல்ல குணம் இருக்குது, மார்க்கம் இருக்குது, தொழுகையாரு, அண்ணோட சுன்னத்தை பின்பற்றாரு என்றா உங்கள்கிட்ட வந்து கேட்கிறார், உங்களோட மகனுக்கு முடிச்சு தருவீங்களா? என்னவா செய்ய? சொத்து செல்வம் இல்லாத உனக்கா? எந்த வசதி வாய்ப்பு இல்லாத உனக்கு முடிச்சுதான் நம்ம மான யோசிப்போமா இல்லையா? யோசிப்போம். அல்லாஹ்வுடைய தூதர் அப்படியாக இருந்தா ஒரு பெண்ண கஷ்டத்துல போறதுக்காக, அந்த அன்சாரியுடைய பெண்ண கஷ்டத்துல போறதுக்காக ஜுலைபீப் ரலியல்லாஹு அன்ஹுங்க குடும்பம் இல்லாதவங்க, ஒரு ஏழை, படுக்க விரிப்பில்ல, குடிக்க ஒரு பாத்திரம் இல்ல, ஏழை வாலிபர், அசிங்கமான வாலிபர், இவர்கள் அனுப்பியிருப்பாங்க அந்த அழகான பெண்ணுகிட்ட. தீன பார்த்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தீன்ல பரக்கத் அல்லாஹ் வச்சிருக்கிறார். எனவே பெண்ணை பெற்றவர்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, தீன் உள்ள மருமகனத்தை இருக்கு உங்களோட வீட்டுக்குள்ள. தொழுகையார் எத்த இருக்கு, சூரியக்காரன் தூக்கி போட்டுருவான் யாரு? தொழுகை இல்லாத ஒருத்தரை தெரிவு செஞ்சு போட்டீங்களா, உங்களோட வாழ்க்கை உங்களோட வீட்டுக்குள்ள முசீபத் உண்டாகும், சந்தேகமே. ஏன்? ரஹ்மத்துடைய மலக்குமார்கள் வருகை இருக்காது, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துடைய பார்வை இருக்காது. இந்த வாழ்க்கையில சந்தோஷம் இருக்குமா? சொத்து செல்வங்கள் என்ன சந்தோஷம் இருக்குது கண்ணியமாக? எந்த சந்தோஷம் கிடையாது. ஒரு கணவனுக்கு மனைவியில, மனைவிக்கு கணவன் அல்லாஹ் வச்சிருக்கிறார் மபத்தத் ரஹ்மத், ரெண்டையும் வச்சிருக்கிறான். உங்களோட புள்ளைய முடிச்சு கொடுக்கிற நேரம் மபத்தத் ரஹ்மத் ரெண்டும் இவங்களுக்கு மத்தியில உண்டாகட்டும் என்ற அந்த எண்ணத்தோட நியத்தோட முடிச்சு கொடுங்க. இந்த இடத்துல நிறைய பேர் யாராவது அப்படி பிழை செஞ்சிருந்தா இப்ப பரிகாரம் என்ன? ஒன்றும் இல்லை. குடும்பத்தை பிரிக்கவா? பிள்ளைகிட்ட போய் மன்னிப்பு கேளுங்க, மகளே உனக்கு துரோகம் செஞ்சிட்டம்மா, துரோகம் செஞ்சிட்டேன். அன்பார்ந்தவர்கள், எனவே திருமண விஷயத்தில் நிச்சயம் பக்குவமாகவும் இஸ்லாம் சொல்லக்கூடிய அமைப்பிலையும் நாங்கள் கையாள வேண்டிய நிறைய விஷயங்கள் இருக்கிறது. எனவே அந்த அடிப்படையில் கையாண்டுள்ளோம். அடுத்த விஷயம் சுருக்கமா சொல்ற நேரம் போதா. அடுத்த விஷயம் திருமணத்துடைய உடன்படிக்கை நடக்குது. அந்த நேரம் தான் குறிப்பிடப்படக்கூடிய விஷயம் மகர். மகருடைய விஷயம். மகர்ந்தது யாருக்கு பொறுப்பு? மாப்பிள்ளைக்கு பொறுப்பு. மாப்பிள்ளைக்கு பொறுப்பு. பெண் வீட்டாருக்கு எந்த செலவும் இல்லை. பெண் வீட்டாருக்கு செலவு இருக்குதா? ஒன்றும் இல்லை. எல்லாமே கட்டான். பிறந்தத்திலிருந்து ஆம்பளைக்கு தான் செலவு கூட, பெண்களுக்கு செலவில்லை. பிறந்தத்திலிருந்து வாருங்களேன், அக்கீகாக போடும். ஆம்பளை பிள்ளைக்கு 2 ஆடு, பொம்பளை பிள்ளைக்கு 1 ஆடு, முடிஞ்சு. திருமணத்துறை விஷயத்தில் மகளுக்கு பொறுப்பு ஆம்பளை, வடிமாக்கு பொறுப்பு ஆம்பளை தான். பெண்ணுடைய செலவினங்களுக்கு பொறுப்பு ஆம்பளை, பெண்ணுக்கு ஒன்றுமே இல்லை. அதனால பெண்ணை பெற்றவங்க கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு இந்த சொத்து இருக்குது, செல்வம் இருக்குது, நானும் செலவழிக்கணும் என்று அப்படி செலவழிக்க விரும்பினா யாருக்கு செலவழிங்க?
உங்களோட மருமகனுக்கு கொடுங்க, உங்களோட மருமகனுக்கு கொடுங்க. சீதளமாக கேட்டு வாங்க வேணும் பிச்சை, கேட்டு பிச்சை கேட்டு வாங்க வேணும் சீதள பிச்சை. மாமா தந்தா எடுத்துக்கோங்க. யாருக்கிட்ட வசதி இருக்கிறோ, எந்த பெண்ணை பெற்றவர் வசதியோடு இருக்கிறாரோ, தந்த பிள்ளையுடைய வாழ்க்கைக்காக தந்த மருமகனுக்கு கொடுக்கிறது சதகா. சதகா குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், ஃபகுரு அனிஅம் மரியா, சந்தோஷம் எடுத்துக்கோங்க, அனுபவிங்க. அல்லாஹ் சொல்றானே சதா, அதாவது மகருக்கு பொறுப்பு மாப்பிள்ளை அந்த இடத்துல பேசப்படுது. இவ்வளவு நான் மகர் கொடுக்கிறேன். மகர் மிக முக்கியமான ஒன்று. ஒரு கணவன் தன்னுடைய மனைவிக்கு கொடுக்க வேண்டிய மிக விசேஷமான ஒரு சதகா. அல்லாஹ்வே சொல்றான், வஆத்து நிஸா ஸதகாத்திஹின்ன நிஹ்லா, பெண்களுக்கு அவருடைய மகர் தொகைய நன்கொடையா கொடுங்க, சந்தோஷமா கொடுங்க. அல்லாஹ் சொல்றான், உங்களால எவ்வளவு எழுதும் அவ்வளவு கொடுங்க. அதுக்காக மகர் கொடுக்கிறதுக்கு நீங்க கடன் வாங்க தேவை. இன்னைக்கு நிறைய பேர் கடனுக்கு மகர் வாங்கிறாங்க, நகை வாங்கிறாங்க மகருக்கு போடுறதுக்கு. இன்னும் நகைக்கடைக்கு கடன் பல புள்ளவரையும் கருதாங்க. சரியா உங்களோட மகர் அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட ஒரு சஹாபிவாங்க, யார சொல்லலாம், திருமணம் முடிக்கணும். நான் மேல சொன்ன ஹதீஸுடைய தொடர். அந்த சஹாபி திருமணம் முடிச்சாங்க. முடிக்கிறதுக்கு முன்னால நபிசலாம் கேட்டாங்க, என்ன இருக்கிறீங்க மகர் கொடுக்க, என்ன இருக்கிறீங்க? மகளுடைய முக்கியத்துவத்தை உணர்த்தினாங்க. ஒன்றுமில்லை, யார சொல்லலாம், யோசிச்சு பாரு, ஒன்றுமில்லை, சாரபடு மட்டும்தான் இருக்கிறேன் சொன்னாங்க. செல்லலாம் போ, பேட்டி ஒரு இரும்பால ஒரு மோதிரத்தை சரி செஞ்சுட்டு வா. இரும்பால ஒரு மோதிரம் செய்வதாக இருந்தாலும் பணம் வேணும். யார சொல்லலாம், பணம் இல்லை, சாரத்தை விட்டா எனக்கு கொடுக்க சாரம் இல்லை, என்ன செய்யறது? எவ்வளவு வறுமையான சகாபாக்கள் பாருங்க. இன்னைக்கு நாங்க மகருக்கு எவ்வளவு கஷ்டப்படுறோம், எவ்வளவு கஷ்டப்படுறோம் யோசிக்கிறாங்க. நிறைய வாப்பமார் செய்யற தவறு, தந்த மகனுக்கு வயதாவி 25-30 வயதாவி சொந்த தொழிலிருந்து ஒதுக்கி வச்சிருக்கிறாங்க, திருமணம் முடிச்சு கொடுத்தாங்க. மிகப்பெரிய அநியாயம். அவர்கள் செய்யும் பாவத்துக்கு முழு பொறுப்பும் பெற்றோர்கள் தான், பெற்றோர்கள் தான். அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணத்துக்கு ஒரு நிபந்தனையாக தொழில் துறவை தூக்கி வைக்கிற முன்னால இரும்பால ஒரு மோதிரமே செய்ய போட வசதி இல்லாத சஹாபிக்கும் அன்பு நபி திருமணம் முடிச்சு வச்சாங்க. உங்கள்கிட்ட என்ன இருக்குது? குர்ஆன்ல ஏதாவது இருக்கிறா? சொன்னாங்க, யாரும் சொல்லலாம், இந்த சூழலுக்கு மரணமாக இருக்கிறது. அப்ப சரி, உங்க 2 பேருக்கும் குர்ஆனை வைத்து நான் திருமணம் நடத்தி வைக்கிறேன் என்று குர்ஆனுடைய சில சூறாக்களை படித்து கொடுக்கிற பொறுப்பாக வச்சு, அதை மகராக வச்சு அன்பு நபி திருமணம் முடிச்சு வச்சாங்களே. முஸ்லிமுடைய ரிவாயத்தில் வந்திருக்கிறார்கள். எவ்வளவு வயசு திருமணம், எவ்வளவு வயசு? இன்னைக்கு இந்த சமூகம் எவ்வளவு கஷ்டப்படுத்திருக்கிறது. வயோதிகர்கள் சிந்திக்கிற, அப்பமார் சிந்திங்க, பெரியப்பமார் சிந்திங்க, நல்ல சகோதரனுடைய பிள்ளைக்கு முடிச்சு கொடுக்கிறது எவ்வளவு சிந்திக்கிறீங்க. வாலிபர்கள் சிந்திங்க, கஷ்டம் இல்லை, கஷ்டம் இல்லை. திருமணம் லேசு. வயசு வந்தா முடிச்சிருங்க. 20, 22, 25 வயசு ஆயிட்டா பிற்படுத்தவன் முடிச்சிருங்க. காத்துல போயிடுவான். பெற்றோர்கள் வருவாங்க. அன்பார்ந்தவர்களே, அதுக்கு அடுத்தது வலியுமா. இதுக்கு பொறுப்பு மாப்பிள்ளை. வலியுமா என்பது மிக முக்கியமான ஒரு சுன்னத், மிக முக்கியமான ஒரு சுன்னத். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸைனப் ரலியல்லாஹு அவர்களை முடிக்கும் போது வலிமை கொடுத்தாங்க. ஆட்டரிசி ரொட்டியையும் சுட்டி அல்லாஹ்வுடைய தூதர் வலிமை கொடுத்திருக்கிறாங்க. அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு வலிமா என்ற நேரம் பெருசா யோசிக்கவா, பெருசா யோசிக்கவா. ஈச்ச பழத்தோட விஷயத்தை முடிக்கவே ஆட்டே அரிசி குர்பான் கொடுத்தால் வலிமா அவசியம் இல்லை. அந்த நேரம் நபியவங்களுக்கு முடிவாக இருந்துச்சு, செஞ்சாங்க. பரக்கத்தான திருமணம் தெரியுமா சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மிக மகத்தான பரக்கத் எந்த திருமணத்தில் இருக்குது, எந்த திருமணத்தில் மிக குறைவான செலவுல அந்த திருமணம் நடத்தப்படுமோ அந்த திருமணத்தில் பரக்கத் இருக்கிறது சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஊனகத்துக்காக வேண்டி கடன் படவாங்க, ஊனகத்துக்காக அடுத்தவரை கஷ்டப்படுத்தி திருமணம் நடத்தாது. ஏழைகள் இன்னைக்கு கௌரவத்துக்காக வேண்டி
நகை அழகு வச்சு நீர் அழகு வச்சு பிள்ளைக்கு நகை போடுறதுக்காக வேண்டி இந்த நகை போடுற பிரச்சனை போய் வருகிறேன். யார் எதிர்பார்க்க போய் வருகிறேன்? மாப்பிள்ள விட்டாங்க கௌரவம் பிச்சை முன்னால கேட்க மாட்டாங்க. ஆனா உள்ளுக்கால நடக்குது. உள்ளுக்கால இத்தனை பவுன் நகை போடணும், இத்தனை நகை போடணும். சமீபத்தில் ஒரு திருமணம் கேன்சல், எல்லா பேச்சுவார்த்தையும் முடிஞ்சு அவருக்கு எந்த குறவும் இல்லை. மெம்பர் இருந்து குறை சொல்றேன்னு நினைச்சுக்கொள்ள வேணாம். படிப்பினைக்காக வேண்டி பேரை குறிப்பிடாம சொல்றேன். இது மாதிரி நடக்கிற சமூகத்தில் என்ன நடந்துச்சு? எல்லாம் முடிஞ்சு வசதியிலையும் குறைச்சல் இல்ல. மாப்பிள்ளை வீட்டார்கள் கடைசியா கேட்டாரு 15 லட்சம் சல்லி வேணுமா? அன்பார்ந்தவர்களை ஒரே ஒரு ரூபாயாவது சரி நீங்களா கேட்டு பெற்றால் மறுமையிலே நாளைய கணக்கு செய்ய வரும். ஏன் அவரிப்பு மக்கானலை நபிகளை யகுல் எந்த ஒரு நபிக்கும் யாருடைய சொத்தை அபகரிக்க முடியாது. அபகரிச்சா அந்த சொத்தை எடுத்துட்டு மறுமையில வரவரும். காணி வாங்கினீங்களா? சீதனமா? வீடு வாகனம்? இன்னைக்கு நிறைய வாப்பாமா புள்ளை காத்த புள்ளை காட்சி காத்து வியாபாரம். எந்த பிள்ளைக்கு இந்த குவாலிபிகேஷன் இந்த குவாலிபிகேஷன். அன்பார்ந்தவர்களே பயப்படுங்க. மறுமை நல்லா கணக்கு தீர்ப்பான். எனவே அதுக்கு முன்னால் எடுத்திருந்தா கொண்டு போய் கொடுத்துருங்க. அல்லது கொடுத்த மாமா இருந்தா இந்த மறுமானுக்கு சதக்காவா போட்டு விட்டுருங்க. மாமாவோட யோசிக்கணும் யாரு? வாங்கின மருமகன். சாதாரணமான விஷயம் நினைச்சிடாதீங்க. உள்ளால செய்தது அல்லாஹ் இருக்கிறான். சமூகத்தில் கண்ண மறைக்கலாம். மக்களை விட்டு மறைக்க முடியும், அல்லாஹ் விட்டு மறைக்க முடியாது. அதனால எந்த இடத்துல சீதன பேச்சு வார்த்தவர்களோ பெண்ண பெற்ற மாப்பமாறே பேச்சு வந்தா கேன்சல் பண்ணிடுங்க. அவன பறக்கத்தில் லண்டம் எடுத்து முடிக்க போறாங்க. அந்த வாப்பாக்கார புள்ளைய பொலிட்டிகேஷன் காட்டி எனக்கு விற்க போறான்னு நினைச்சுக்கோங்க. அது வானம் பறக்கத்தில் அல்ல. அதனால ஒவ்வொரு ஆண்மகனும் முதுகலம் உள்ளவங்களாக இருக்கும். சீதனம்பானம் நான் கொடுத்து முடிப்பேன், நான் கொடுத்து முடிப்பேன். என் மாமா தாரா அல்ஹம்துலில்லாஹ் கபூல் செஞ்சு விடுறேன். பெருமைக்காக வாழ்ந்து சொல்ல தேவையில்லை, எடுத்துக்கோங்க, அனுபவிங்க. இஸ்லாம் வழியை சொல்லக்கூடிய ஒன்று, அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒன்று. எனவே நான் கண்ணியமானவர்களே, திருமணங்கள் லேசு, படியுங்க திருமணத்தை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காற்றின் அடிப்படையில் திருமணங்கள் நடக்கட்டும். படியுமா? முக்கியமான விஷயம் வீண்வரையும் பானம் இல்லை. ஏன் இன்னைக்கு திருமணம் வந்தாலே வீண்வரையும் வந்துடும். ஆரம்பத்தில் பேசியல் இருந்து ஆரம்பிக்கிறது, கடைசியில வீட்டுக்கு போய் விட்டுட்டு டாட்டா காட்டுற வரைக்கும் வீடியோ எடுக்கிறதுல குறைச்சல் இல்ல. எல்லாத்திலையும் வீண்வரையும். சொன்ன வாப்பா போய் நிச்சயம் நிக்க மாட்டாரு மகளுக்கிட்ட மேல ஸ்டேஜ்ல. ஆனா கேமராக்காரன் முடிஞ்சு இறங்குற வரைக்கும் நிற்கிறாங்க. யாரு கொடுத்த அனுமதி? வேண்டாம் சகோதரர்களை, இந்த பெருமை, இந்த வீண்வரையும் வேண்டாம். இன்னல்லாஹ லா யுஹிப்புல் முஸ்ரிஃபீன். வீண்வரையும் செய்றவங்க அல்லாஹ் விரும்ப மாட்டான். அல்லாஹ் விரும்பாத ஒரு விஷயம் வீண்வரையும் திருமணத்தில் நடக்கும்னா அல்லாஹ்வுடைய பொருத்தவங்க திருமணத்துக்கு இருக்குமா? லேசா சிம்பிளா செய்ய திருமணத்தை. இதில் அல்லாஹ் பரக்கத்தை வச்சிருக்கிறார். எனவே நிக்காஹுடைய பாடத்தை சுருக்கமாக சில விஷயம் சமூகத்தில் நடக்கிற குறைபாடுகள் விடக்கூடிய தவறுகளை சுட்டிக்காட்டு வாழ்க்கையில மாற்றணும், எங்கள் திருமணங்களை மாற்றணும். திருமணத்துடைய காலங்கள் பேச்சுவார்த்தை எப்படி திருமணங்களை நடத்தி வைக்கிறது என்பதை உலமக்களாகி படிச்சுக்கோங்க. படிச்சுக்கோங்க, திருமணங்களை நடத்தி வைங்க, திருமணங்களை முடியுங்க. வல்லவன் தான் எம்முடைய குடும்ப வாழ்க்கையிலும் பறக்க செய்வானா.